ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. நான் வடை சாப்பிட்டு இருக்கேன். அவங்க வடை சொல்றாங்கன்னு சொல்லுவேன். இது தமிழ்நாட்டு வடை தானப்பா. அதனால இதெல்லாம் என்ன பிரச்சாரம்? வடை சுடுற, அதை சுடுற, இதை சுடுறேன்னு ஒழுங்கா உங்களோட சாதனையை சொல்லி போட்டு கேளுங்க. சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே ஸ்டாலின் 23 கேள்வி கேட்டார். நான் 25 கேள்வி அவர் கேட்டேன். எதுவுமே அவங்க பதில் சொல்ல முடியாது. அதனால அவங்க வடை சுட்டுக்கிட்டே இருக்கட்டும், வடை சுடுறத நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆனா நாங்க மக்களின் வாழ்க்கைகளை நாங்க சுட்டுக்கிட்டே இருக்கோம். அதை பத்தி கவலை இல்லை. முதல்வர் சொல்றப்ப டி நகர் மோடி ரோட் ஷோ பண்ணினாரு. அது எந்த இடம் தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாம வந்தீங்களா? அது திராவிட கோட்டை ரோட் ஷோ பிளாப் ஷோ சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? திராவிட கோட் சிங்கத்தோட குகைக்குள்ளே போய் அந்த குகையை பிடிக்கிறதா எங்களோட பழக்கம். திராவிட தியாகநாயகர் நகர்னா ஒன்னும் திராவிட கோட்டையா? மற்றவங்களுக்கு உரிமை இல்லையா? அதனால சும்மா அப்படியே பேசிக்கிட்டே போறது. பயப்படுறாங்க மோடியை பார்த்து, பயப்படுறாங்க எங்களோட ரோட் ஷோவை பார்த்து. ரோட் ஷோக்கு வர்றவங்கள பயங்கரமா தடுத்தாங்க. அதையும் மீறி மக்கள் வந்தாங்க. இவங்களுக்கு அதை பத்தி தாக்கமே இல்லைன்னா ஏன் எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க? அதனால ரெண்டு எதிர்கட்சிகளுமே அந்த ரோட் ஷோ வந்து விமர்சிக்கிறாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, பார்த்தா ஓட்டு போட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேரும் தான் எங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. நான் தெளிவா சொல்றேன், அதிமுக எம்பி ஒன்னும் செய்யல. என்னோட தம்பி சிப்பட்டு அவரு கொண்டாந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சிப்பட்டி எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் மாநில தலைவரா இருந்தேன். அது மற்ற தலைவர்களோட போராட்டத்திலயும் கலந்துகிட்டேன். நிர்வாக ரீதியாக அது தடுக்கப்படுவதற்கு அத்தனை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன். அதுக்கு எவிடன்ஸே இருக்கு. அதனால அவங்க அதுக்கு லேபிள் ஓட்டிட்டு போனா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. என்னை பொறுத்த மட்டில் இன்றைய காலகட்டத்தில் திமுக எம்பிக்கு ஓட்டு போட்டு பார்த்தாச்சு, எதுவுமே அவங்க செய்யல. இன்னொன்னு ஈசிஆர்ல ரயில் கொண்டு வருவேன்றாங்க. பல ரயில்களை அவங்களால கொண்டு வர முடியல. ரயில்வே திட்டம், மத்திய அரசின் திட்டம் கொண்டு வர முடியும்னா எங்களால தான் கொண்டு வர முடியும். கடிதம் வேணா எழுதிட்டு இருப்பாங்க அவங்க. தம்பி ஜெயவர்த்தனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏற்கனவே எம்பியா இருந்தவர் தான். ஆக 2 பேருமே எம்பியா இருந்து ஃபெயில் ஆனவங்க. பாஸ் பண்ணணும்னா, இந்த தொகுதி பாஸ் பண்ணணும்னா தமிழிசைக்கு வாக்களிக்கணும். அதான் மக்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம். அவங்க வந்து தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென்சென்னை வந்து திமுகவோட தொகுதி, 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதி அந்த தொகுதியின் ஜனநாயகத்துல எந்த தொகுதி முத்திரை குத்த முடியாது. இது திமுக தொகுதியாக இருக்கின்ற இந்த தொகுதி பாஜக தொகுதியாக நிச்சயம் மாறும். அந்த 5 லட்சம் வாக்குகள்லாம் அது அந்த காலம். இந்த காலத்துல அப்படி முடியாது. மக்கள் புரிந்து கொண்ட உங்களுக்கு நீங்க செய்வீங்கன்னு 5 லட்சம் போட்டாங்க, செய்யலையே. செய்யாத போது மக்கள் புரிந்து கொண்டிருப்பாங்களே. அப்ப அவங்களுக்கு என்ன ஆணவம்னா, நாங்க செய்யறோமோ இல்லையோ இது திமுக கோட்டை அதனால போட்டுருணும் அப்படின்னு சொல்றது ஆணவம். ஜனநாயகத்துல யாருக்கு வேண்டுமானால் ஓட்டு கேட்கின்ற உரிமை இருக்கிறது. அதை பார்த்து மக்கள் வாக்களிப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் சென்னை ஐயா சத்தம் போடாதுங்க ஐயா கொஞ்சம். சென்னை திமுகவின் கோட்டை என்ற கனவு கோட்டை தகர்க்கப்படும் என்பது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.